புத்திலி மக்கன் ஜுக்கா ராணி போல லவுத்த காய நீல காய் பட்டான் புத்திலி புத்திலி மக்கன் ஏ அம்மு நொண்டி விளையாட வாடி. எனக்கு இந்த விளையாட்டுலாம் பிடிக்கல, நான் போய் வேற விளையாட ஏண்டா எதுவுமே விளையாட வராம தண்டத்துக்கு உட்காந்துருக்க, விளையாட வாடா. நானும் கபடி விளையாட வரேன்னா என்னையும் சேர்த்துக்கோண்ணா. ஏய் இது ஒன்றும் பொம்பளை பிள்ளைங்க விளையாட்டு கிடையாது, நீ அவங்களோட ஒளிஞ்சு பிடிச்சி விளையாட போ. அண்ணா எனக்கு அந்த விளையாட்டுலாம் பிடிக்கலண்ணா, கபடி தானே பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் சேர்த்துக்கணும். ஆத்தி உன்னை இந்த விளையாட்டை சேர்த்துக்கிட்டு கை கால் அடிபட்டுச்சுன்னா உங்கள் அம்மா கிட்ட யார் வசம் வாங்குவா? எங்களாலாம் முடியாப்பா. டே கண்ணா ரைடு வாடா. டே கண்ணா சாப்பிட வாடா. டே வாங்கடா கிளம்பலாம்டா. டே கண்ணா பாய்டா. வரமா பாய்டா. டே ஆதி, உன்னை தானடா எல்லாருமே விளையாட கூப்பிட்டாங்க, ஏன்டா போகலை? என்னையெல்லாம் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க தெரியுமா? ஆனால் எனக்கு இந்த கபடியே பிடிக்கலையே. கபடி பிடிக்காதா? அப்போ உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு பம்பரை சுத்த தான் பிடிக்கும், ஆனால் யாருமே வரமாட்டாங்க. அப்போ நான் வரேன், நம்ம சுற்றுவோமா? உனக்கு பம்பரை சுத்த தெரியுமா? எங்கள் வீட்டில் 3 கட்டை இருக்குது, நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். மெய்யாலுமே வா. உன்கிட்ட ஏதாவது கிரிக்கெட் பேட் இருந்தால் எனக்கு தெரியா? Let's go to our own world. டேய், இவ்ளோ தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? என்னோட காஃபிலாம் குடிக்கிற? ஓகே டைம் ஆச்சு, வா போலாம். லெட்ஸ் கோ டு our own world. உங்கள் அம்மாட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசினப்போ அவங்க என்னடா சொன்னாங்க? உங்கள் அப்பா கிட்ட நீ பேசினப்போ அவர் என்ன சொன்னாரோ அதே தான் அச்சு பேசுகிறாமல் எங்கள் அம்மாவும் என்கிட்ட சொன்னாங்க. சைல்ட்ஹுட் மெமரிஸ், நம்ம திருடி தின்ன மாங்காய், நமக்குன்னே இருந்த அந்த ஒரே ஒரு பாலம், ஒன்றை சிரிக்க வைக்க நான் பண்ண கோமாளித்தனம், என்ன சிரிக்க வைக்க நீ பண்ண கோமாளித்தனம், சுற்றி அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க எல்லாரும் இருந்தும் திடீர்னு
யாருமே இல்லைன்றது எவ்வளோ பெரிய வலி. உனக்கு என்னைக்காச்சும் இதை பற்றி தோணிருக்காடா? ஆதிரா, எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு கிடைச்ச இந்த காதல். அந்த காதல் இப்போ வரைக்கும் எனக்கு அப்படியே கிடச்சிட்ருக்கு. அதை விட நான் வேறு என்ன யோசிக்கணும்? ஏண்டா, சின்ன வயசில் நம்ம விளையாட்டாக போட்ட ஒரு விஷயம் வாழ்க்கையாகவே மாறிடுச்சுல்ல? ஆனால் என்ன, வட்டத்துக்குள்ளே மாட்டின பம்பரமாக மாட்டிக்கிட்டோம். இங்கே பாரு, இந்த வேர்ல்ட்லேயே நான் பார்த்த பிளெஸ்டான 2 பேர் நீயும் நானும். நம்ம 2 பேர்த்துக்கும் ஒரு ஆணோட எமோஷனும் சரி, ஒரு பெண்ணோட எமோஷனும் சரி அவ்வளோ அழகாக தெரியும். ஒரு ஆண் பெண்ணாக மாதிரி, ஒரு பெண் ஆணாக மாதிரி அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு காதல் வரதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்ம கையில் இருக்க பம்பரத்தை வச்சு நம்மளை நாமளே வெளியே எடுத்துக்குவோம். சரியாடி பொண்டாட்டி. அமுதாவை அமுதவனாகவும், ஆதித்யாவை ஆதிராவாகவும், அவங்க குடும்பம், அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க காதல் கண்டிப்பாக அவங்கள ஏற்றுக்கும்.